தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக ஏராளமான அவமானங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்து இருப்பார்கள். கடந்த 7.5 சனி காலத்தில் இவர்கள் பட்ட பாட்டை வெளியே சொல்ல முடியாது. வேலை இழப்பு, பண நஷ்டம், நோய் நொடிகள் என்பது மட்டுமல்ல, உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர்கள் கூட இவர்களை ஓட ஓட விரட்டி அடித்து இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் பிச்சை எடுக்கும் நிலைக்கு சென்று செத்து விடுவோமோ என்று கூட முடிவுகள் எடுத்திருப்பார்கள். அந்த அளவுக்கு சோதனைகள் அவர்களை பிடித்து ஆட்டி இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பட்ட அவமானங்கள் போதும், கஷ்டங்களும் போதும். இனிமேல் ராஜ யோகங்கள் நீங்கள் இருக்கும் இடம் தேடி வரப்போகிறது. வருகின்ற 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியும் மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியும் நடக்கிறது. தற்பொழுது வரக்கூடிய குரு பெயர்ச்சி தான் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட போகிறது. குரு பகவானின் 5ஆம் பார்வையால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் தடைகள் நீங்கி வெற்றி படிக்கட்டுகளை எட்ட போகிறீர்கள். குரு பகவான் 7ஆம் பார்வையாக யோகஸ்தானத்தை பார்ப்பதால் நோய் நொடிகள் அனைத்தும் படிப்படியாக குறைய போகிறது. நீங்கள் எடுத்த செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி அடைவீர்கள். குரு பகவான் 9ஆம் பார்வையால் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். குரு பகவான் வருகின்ற ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மிக பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவீர்கள். கிட்டத்தட்ட கோடி ரூபாய் அளவிற்கு உங்களுக்கு பணம் வந்து சேரும். எடுத்த காரியங்களில் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி பெறும். புதிய சாதனைகள் படைத்து பெயரும் புகழும் அடைவீர்கள். உங்களை விரட்டி அடைத்த அனைவரும் திரும்ப வந்து ஒட்டிக் கொள்வார்கள். சனி பெயர்ச்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்ய காத்திருக்கிறார். இது அர்த்தாஷ்டம சனி என்பதால் உடல் ரீதியான சில கோளாறுகளை தவிர வேறு எந்த பிரச்சனையும் சனி பகவான் உண்டு பண்ண மாட்டார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் 5, 9, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். எனவே உங்களுடைய வீண் செலவுகள், நிறைய நஷ்டங்கள் அனைத்தும் மாறிவிடும். நீங்கள் நினைத்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். எதிர்காலம் குறித்து நீங்கள் போட்டு வைத்த திட்டங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெருகும். உங்கள் தொழில் மற்றும் வேலை வியாபாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை காண்பீர்கள். மற்றவர்களிடம் பேசும் பொழுது பொறுமை தேவை என்பது தவிர சனி பகவான் உங்களை எந்த வகையிலும் கெடுதல் செய்ய மாட்டார். இதே போல வருகின்ற ஏப்ரல் மாதம் பிறக்கக்கூடிய புத்தாண்டில் 3 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய யோக பலன்களை பெற போகிறார்கள். அவர்களில் தனுசு ராசிக்காரரும் ஒருவர். இது மட்டுமல்ல, ஏற்கனவே இடம்பெயர்ச்சி அடைந்த ராகு, கேது ஆகிய கிரகங்கள் கூட இனிமேல் உங்களுக்கு நன்மைகள் செய்ய காத்திருக்கின்றன. வருகின்ற ஜூலை மாதம் ராகு பகவான் உத்திராடதி நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்யும் பொழுது நீங்கள் அதிரடியாக செயல்பட போகிறீர்கள். நீங்கள் செய்யும் முதலீடுகள் பல மடங்கு லாபம் தரும். இடம் மற்றும் நிலங்களை வாங்குவீர்கள். இடம் மாறுதல்களும் ஏற்படும். பெரிய பதவிகளும் கிடைக்கும். செல்வாக்கு கூடும். உங்கள் ராஜதந்திரத்தால் மிகப்பெரிய சாதனைகளை படைக்க போகிறீர்கள். இதேபோல் கேதுவின் நற்பலன்கள், பழைய கடன்களை அடைப்பீர்கள். புதியதாக பணவரவு அதிகரிக்கும். ஆகவே தனுசு ராசி அன்பர்களே, இன்னும் 10 நாட்கள் காத்திருங்கள். சனி பகவான் இடம் மாறுவதற்கு முன்பாகவே உங்களுக்கு தேவையானதை செய்ய தொடங்கி விடுவார். படிப்படியாக வெற்றிகளை காண தொடங்குவீர்கள். தோல்விகள் அனைத்தும் வெற்றிகளாக மாறப்போகிறது. இந்த ராஜயோக காலத்தில் உங்கள் வாழ்க்கையின் எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றன என்கிறது ஜோதிட சாஸ்திரங்கள்.